வெல்கம் டு லக்ஷராஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது மேங்கோ பேன் கேக். கேக்குனாலே எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். அதோடைய டேஸ்ட்டை இன்னும் கூடுதல் ஆக்கிறதுக்காக மாம்பழத்தை சேர்த்து நம்ம செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்காக ஒரு பவுலில் ஒரு முட்டையை உடச்சி சேர்த்திக்கலாம். கூடவே அரை கப் அளவுக்கு பவுடர் பண்ண சுகரை சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு மேங்கோ பல்ப்பையும் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆன உடனே 1 கப் அளவுக்கு கோதுமை மாவை சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆப்பச்சோடாவையும் சேர்த்துட்டு கலந்து கொடுத்துக்கலாம். கோதுமை மாவுக்கு பதிலாக மைதா மாவு வேணும்னாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மாவு நல்லா இந்த அளவு ரெடியான உடனே இதில் காய்ச்சி ஆற வச்ச பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கலந்துக்கலாம். நல்லா இந்த அளவு ரெடியான உடனே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடரை சேர்த்துட்டு கலந்துக்கலாம். மாவு நல்லா இந்த பதத்துக்கு ரெடியாகி இருக்கணும். ஸ்டவ்ல ஒரு பேனை வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய்யை சேர்த்துட்டு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற கேக் பேட்டரை 1 கரண்டி அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கலாம். பரப்பக்கூடாது. 2 நிமிஷம் அளவுக்கு வெந்தா மட்டும் போதும். இப்போ திருப்பி போட்டு அதே மாதிரி 2 நிமிஷம் அளவுக்கு வேக வச்சுக்கலாம். மேங்கோ பேன்கேக் நல்லா புசு புசுன்னு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி மீதி இருக்கிற மாவுலையும் நம்ம கேக் செஞ்சு எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இதை டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஒரு பட்டர், குட்டி குட்டியா கட் பண்ண மாம்பழ துண்டுகள், பொடியா நறுக்கின பாதாம் இதையெல்லாம் சேர்த்துட்டு குழந்தைங்க கிட்ட கொடுக்கும்போது அது ரொம்பவே விரும்பி சாப்பிடும். கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம லக்ஷராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.